மக்களே வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? திராவிட மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சிம்பிளாக ஒரு விளக்கம் கொடுக்கலான் இருக்கேன். நம்ம செஸ் சாம்பியன் பிரக்னந்தா, அவன் தமிழ் பையன், தமிழ் பேசி தமிழர் என்ன அடிக்கடி இங்கிலீஷ் பேசுகிறான். பட் தமிழை அவனை போகிற இடமெல்லாம் அவன் தமிழ் பேசணும். அப்போ தான் அது நம்ம மொழிக்கு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி அவன் கலாச்சாரத்தையும் சரியாக பின்பற்றான். நெத்தியில் திருநீர் வச்சு தான் அழகாக போகிறான் அந்த போட்டிகளுக்கு. அதே மாதிரி அவனுக்கு வெற்றியும் கிடைக்கிது. அவனும் ஒரு தமிழ் இனத்தை சார்ந்த பையன். அவன் தான் தமிழன், கலாச்சாரத்தையும் பின்பற்றி அறிவாளியாக இருக்கான். ஆனால் அந்த அறிவாளியை கொண்டாடாமல் அவனுக்கான திறமைகள், அவன் என்னென்னலாம் சாதிச்சிட்ருக்கான் உலகில், அதெல்லாம் சொல்லி அவனெல்லாம் பெருமைப்படுத்தி அவனெல்லாம் கொண்டாடாமல் ஒரு கூட்டம் இருக்குது தெரியுமா? இந்த வேர்டனை தூக்கி கொண்டாடுது ஒரு கூட்டம். அவன் தான் திராவிடன். அவனைத்தான் பிடிச்சி ஒழுக்கணும் நம்ம. அவன் தான் திராவிட கோஷ்டி. இந்த பையன் எவ்வளோ டேலண்டட், தமிழ் பேசுகிற பையன், இவனை பற்றி பேசி இவனை பெருமைப்படுத்தாமல் வேர்டன்ன்ற ஒருத்தனை நீ உலக அளவில் ஃபேமஸ் பண்ணிகிட்ருக்க. அப்போ அந்த வேர்டனை கொண்டாடுற கூட்டம் இருக்குல்லையே, அதுதான் திராவிட கூட்டம். இந்த பையன் இருக்கான்ல செஸ் சாம்பியன், அவன் தமிழன். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம். அப்போ நம்ம தமிழர்கள் அவனை விட இந்த வேர்டனை கொண்டாடுற கூட்டம் இருக்குல்ல, அது திராவிட கோஷ்டி. அது கண்டிப்பாக இந்த பையனை கொண்டாடாது. ஆனால் நம்ம ஆளுங்க நம்ம பையனை இந்த மாதிரி வீடியோ பண்ணுறீங்கன்னா அவனை பெருமைப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம தமிழ் மொழிக்கு அது ஒரு மரியாதையாகவும் இருக்கும், அந்த தமிழர்களுக்கு கிடைக்கிற வெற்றியாகவும் இருக்கும். அதைத்தான் வெளியே கொண்டு வரணும். அந்த வேடன் பையன் கூட நினச்சிக்கிட்டு இருக்கான் திராவிட கூட்டம் அவனை கொண்டுற. அவன் ஏதோ ஒரு ஸ்டேஜில் பார்க்குறான், அவனும் மைக்கை மேலே காட்டி கடவுளை பார்த்து ஏதோ வணக்கம் சொல்கிறான் இப்படின்ட்டு போகிறான். அப்போ அவனும் ஏதோ ஒரு கடவுளை நம்புகிறான். அப்போ இவன் திராவிட கூட்டத்துக்கு அது கூட தெரியுதில்லை. அவன் எந்த பக்கம் இந்த திராவிட கூட்டம் போயிட்டுருக்குன்னே அவனுக்கே புரியாமல் போயிட்டுருக்காங்க. ஸோ அது பின்னாடி இந்த தமிழ் இனத்தை சார்ந்த அறிவார்ந்த மக்கள் போயிடுறாங்க. நம்மளுக்குன்னு ஒன்று இருக்குது, அதை வேறுபடுத்தி பார்த்து அவர்களை கொண்டாடுங்க.